ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் வீக் எங்கள் ஊர் ராமர் கோயிலில் வந்துட்டு ஃபங்க்ஷன். புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா 5 வாரமும் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மந்த் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து தேர்ட் வீக் எடுத்த வீடியோ. இப்போலாம் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண முடியறதில்ல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நான் கிளாஸ் போகிறங்காட்டி. ஸோ எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா வீடியோ போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் போனப்போ எடுத்த வீடியோ. பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, காட்டுக்குள்ளே தான் வந்துட்டு வச்சுருக்காங்க கோயில் வந்துட்டு. மற்ற நாள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. புரட்டாசி மாதம் மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். எல்லா கடைகளுமே இருக்கும். சொல்லப்போனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லேயே இருப்போம். எப்படின்னா எப்படா புரட்டாசி மாதம் வரும், எப்போ போய் நம்ம வந்து தூரி விளையாடலாம், எப்போ போய் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிற கோயில் வந்து எங்கள் ஊர் ராமர் கோயில். இது வந்து இனி வந்தால் 4th வீக் வரப்போகுது. இப்போ தான் கைஸ் வந்து எப்படி சொல்கிறது, தொடங்கின மாதிரி இருக்குது ஃபஸ்ட் வீக். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4th வீக் வந்துருச்சு. இது வந்து நான் தேர்ட் வீக் எடுத்த வீடியோ. தேர்ட் வீக்கே செம்ம கூட்டமாக இருக்குது. 4th வீக் வந்துட்டு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த தடவை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக டான்ஸ்லாம் வந்து ஆடினாங்க. இந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர் அவங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்துட்டு அந்த கும்மி ஆட்டம் அடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாப்பாட்டு லைன் தான்ப்பா, சொல்லவே வேணாம். சாப்பாட்டு லைன் எப்படி சொல்கிறது, நின்று நின்று காலெல்லாம் வழி எடுத்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய தட்டத்தில் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தட்டை வந்து சின்னது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் வந்து டிஃபன்லேயோ இல்லை வந்து கவர்லேயோலாம் தரதே கிடையாது. எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளே இருக்குங்காட்டி ரொம்ப எப்படி சொல்ல வசதியாக இருக்குது. போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக கோயிலுக்கு போனது, நானும் பாட்டியும் போயிட்டு எல்லா பக்கமும் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு அரிசி எடுத்து தரோன்னு சொல்லி இந்த தடவை வேண்டியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து கோயிலுக்கு அரிசி எழுதி கொடுத்து நேமெல்லாம் எழுதிட்டு எல்லா கடைகளையும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. நான் நினச்சேன் போக வேண்டாம், ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு நினச்சேன். சரி ஓகே, கூட்டமாக தான் இருக்கும், போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் போனோம். போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் நானும் பாட்டியும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக திரும்பி வீட்டுக்கு வந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் நானும் பாட்டியும் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 4th வீக்கு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். 4th வீக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக 4th வீக்கும் நான் போயிடுவேன். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அல்வா மட்டும் நான் வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கலப்பா. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வீட்டுக்கு குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம வீட்டில், அதனால் அவங்களுக்கு தேவை அல்வா மட்டும் வாங்கினோம். அல்வா மட்டும் வாங்கிட்டு நானும் பாட்டி வந்து கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.